ஹலோ காய்ஸ், உங்களுக்கு தெரியுமா உச்சியா கிளான்லேயே இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் இருக்குது ஷிஷிவி உச்சியா தான் இருக்காங்க. ஷிஷி உச்சியால் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷிஷி உச்சியால் கோட்டா மட்சுகாமியை பண்ண முடியும். கோட்டா மட்சுகாமி எப்படின்னா, கோட்டா மட்சுகாமி ஒரு கின்ஜுட்ஸு, அதுக்குள்ளே யார் மாட்டினாலும் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த கோட்டா மட்சுகாமி மங்கேங்கி ஷட்டிங் மூலியமாக க்ரீன் கலரில் சூஸ்னோவால் சமன் பண்ண முடியும் ஷிஷி உச்சியால். அது மட்டும் இல்லாமல் மைண்ட் கேல்குலேஷன்லாம் பண்ண முடியும். 4th பிளேஸ் இருக்குது இட்டாச்சி உச்சியா தான் இருக்காங்க. இட்டாச்சி உச்சியோட த காட் ஆஃப் கென்ஜுட்ஸு, அவரோட ஷரிங்கன் மூலியமாக அவரால் அமர்த்துற இது மாதிரி நிறைய வித்தைங்களை பண்ண முடியும். சூசனமாக சமன் பண்ண முடியும். பிளேஸில் இருக்குது சாஸ்கே உச்சியா தான் இருக்காங்க. சாஸ்கே உச்சியா தான் இருக்கிறது ரொம்ப மெயின் கேரக்டர் ஆஃப் த நாருட்டோ சீரிஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ரெனிங்கன் இருக்குது. அந்த ரெனிங்கன் மூலியமாக கிட்டத்தட்ட டெலிபோர்ட் ஆக முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி மங்கேங்கி ஷரிங்கனும் வச்சுருக்கா, அதை வச்சு சூசனோட சமன் பண்ண முடியும். அந்த ரெனிங்கனை வச்சு அவரால் டெலிபோர்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட சாக்ரா உறிஞ்சு எடுக்கலாம். நீங்கள் 4th கிரேட் இந்த வரப்போ த நாருட்டோ சாஸ்கே ஃபைனல் பேட்டில் அப்பயே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெனிங்கனை வச்சு ஏகப்பட்ட அதை வச்சு நம்ம எது வேணால் ஸ்டீல் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரால் மட்டும்தான் பர்பிள் சூசனம் சமன் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் த இந்திராவோட மறுபிரிவினே சொல்லலாம். ஏன்னா அதனால் அதுக்கப்புறம் இந்திரா சேரெல்லாம் அவரால் விட முடியும். இந்திரா சேரெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட சாக்கரா செலவாகும். அது சாஸ்கே கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடுவார் சொல்லலாம். 2nd பிளேஸ் இருக்குது தான் ஒபிட்டோ உச்சியா தான் இருக்காங்க. ஒபிட்டோ உச்சியால் கம்யூலாம் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ரெனிங்கன் ஒன் சைட் ரெனிங்கன் இருக்கும். நார்மல் ஒபிட்டோவால் 2nd பிளேஸ் போகிறது கஷ்டம். பட் டென்டைல்டு ஜிஞ்சுரிக்கியால் ஒபிட்டோவால் 2nd பிளேஸ் போடலாம். 1st பிளேஸில் இருக்குதான் மாத்ரா உச்சியா. மாத்ரா உச்சியால் கிட்டத்தட்ட 1000 பேர் மொத்த உலகமே சேர்ந்து அழிக்க வந்தாலும் மாத்ரா சும்மா கில்லி மாதிரி நின்று எல்லாரும் போட்டு தாக்குனா. அது மட்டும் இல்லாமல் அவர் சூசனம் இருக்குல்ல, ப்ளூ சூசனம், அதுக்கே சடை கொஞ்சம் போட்டு பண்ணியிருப்பான். அவன் தான் மாத்ரா உச்சி. அது மட்டும் இல்லாமல் டென்டைல்டு ஜிஞ்சுரிக்கு இருக்குது, ரெனிங்கன் இருக்குது, ஷரேனிங்கன் இருக்குது, ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.